இலங்கையர்களை மலேசியாவுக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து ஐரோப்பாவுக்கு அனுப்பும் மோசடி அம்பலமாக்கியுள்ளது. மலேசிய கடவுச்சீட்டு மூலம் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பும் முகவர்கள் செயற்பட்டு வருவதாக மலேசிய போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சட்டவிரோதமான முறையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள முயற்சித்த போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 15 வயது இளைஞனுக்கு 10 வயது என்று உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் மூலம் மலேசிய குடிவரவு அலுவலகத்துக்கு சென்றுள்ளனர். குறித்த இளைஞனின் தாயென தன்னை அடையாளப்படுத்திய மலேசிய பெண்ணும் இதன் போது சிக்கியுள்ளார். குறித்த நபர் 10 வயது சிறுவன் என்ற அடையாள ஆவணங்களை முன்வைத்து மலேசிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க முயற்சிக்கப்பட்டதாகவும் குடிவரவு திணைக்கள இயக்குனர் நூர் சுல்ஃபா இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வளர்ந்த இளைஞனுக்கு 10 வயது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போது சந்தேகம் எழுந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து பல்வேறு கேள்வி எழுப்பப்பட்ட போதும் குறித்த இலங்கை இளைஞனால் எந்தவித பதிலும் வழங்க முடியவில்லை. இந்நிலையில் மலேசிய பெண்ணை தாயாக நடிப்பதற்கு தனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த பெண் ஒப்புக்கொண்டார். அத்துடன் தான் இலங்கையர் என்று குறித்த நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதேவேளை மலேசிய கடவுச்சீட்டின் வரப்பிரசாதங்களை அடிப்படையாக கொண்டு பலர் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மலேசிய கடவுச்சீட்டு மூலம் பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன் உட்பட பல ஐரோப்பிய நாடுகளுக்கு விசா இன்றி பயணிக்க முடியும். 3 மாதங்கள் விசா இன்றி அந்த நாடுகளில் தங்கியிருக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.